பேக்கரியில் கிடைக்கிற பிரெட் சில்லி டேஸ்ட்டில் நம்ம கோதுமை மாவு வச்சு வீட்டில் செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கோதுமை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுக்கிற மாவை போட்டு நல்லா கலந்துட்டு ஆற வைங்க. ஆறின மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டின உருண்டைகளை நம்ம இட்லி தட்டில் ஆவியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அது வெந்துட்டுருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இங்கே வெந்துருச்சு உருண்டை. அதை நம்ம தட்டில் போட்டுட்டு ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் பிரித்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, மஞ்சத்தூள், உப்பு, நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த உருண்டைகளை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வைங்க. நல்லா ட்ரை ஆகி வந்தோடனே சாப்பிட கொடுங்க. எல்லோரும் வாவ் சொல்லுவாங்க.